வெல்கம் டு எஸ்விதாஸ் கிச்சன்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ மிகவும் சுவையான தித்திக்கும் கேரட் அல்வா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஒரு வரைக்கும் வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கிலோ கேரட் எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச கேரட் இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ காய்ச்சி வச்ச 1/2 லிட்டர் பாலை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பால் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் நல்லா வேக விடலாம். பால்லேயும் நல்லா கேரட் வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி அடிக்கடி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பால் சுண்டுறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். பாருங்கள், பால் நல்லா சுண்டி ஓரத்தில் நெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம எடுத்து வச்ச 150 கிராம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேரட்டோடு ஒன்று சேர்ந்து பாகு பதக்கு வந்திருக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நெய் சேர்த்துனதுக்கப்புறம் அல்வா எப்படி திரண்டு வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, கேரட் அல்வா தயார். இதை குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, தித்திக்கும் கேரட் அல்வா தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.